ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து டபுள் லைனில் ஒர்க் பண்ணுற ஸ்லீவ் ஒர்க் டிசைன் தான். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கையில் இருக்க ஒரு பார்டரில் கீழே ஒரு லைனும் அந்த பார்டர் முடிகிற இடத்துல ஒரு லைனும் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் நம்ம விட்டுட்டு அந்த கேப்புக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 லைன் ஜரி போடுறோம். இது நெக் ஒர்க் டிசைனுக்கு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி டிசைன்ஸோட ஒர்க்கிங் வீடியோ வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் அதை வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் சிம்பிளான ஒர்க் தான். ஒரு 2 லைன் ஜரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஒரு 1 லைன் 3mm பீடு இல்லைனா 4mm பீடு வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் லைன் வந்து லோடிங் போடுவோம். ஸோ சுகர் பீட் லோடிங் அண்ட் அதுக்கப்புறம் சைடுக்கு வந்து அப்படியே ஒரே ஒரு லைன் தானே ஒர்க் இருக்குது. ஸோ அது அப்படியே விடாமல் அதில் ஒரு லைன் ஜரி போட்டு நம்ம முடிச்சிருவோம். ஸோ அதுதான் இந்த ஒர்க்கு. ஸோ இது வந்து ஸ்லீவில் நம்ம ஆக்சுவலாக ஸ்லீவ் ஃபுல்லாகவே நமக்கு ஜரி ஒர்க்காக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டிசைன்டாக இருக்கிற ஒர்க்கு கேப்பை மட்டும் நம்ம ஸ்பேஸ் விட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? சைட்ஸில் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் ஒர்க்கும் கலர் பீட்ஸ் இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒர்க் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு தான். அதனால் ரெக்கார்டிங் வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஓகே, நான் வந்து மற்ற ஃபுல் வீடியோ காட்டுற இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்லீவுக்கு மேலே இதில் வந்து ஒரு 3mm லைனும் ஒரு 4mm லைனும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதில் அதுக்கு மேலே வந்து இந்த ஜிக்ஸாக் லைனை வந்து அப்படியே ஓப்பன்லேயே விட்டுருவோம். ஸ்லீவ் ஃபஸ்ட் லைன் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து ஒரு 3mm பீட் லைன் கொடுத்து முடிச்சிருப்போம். ஆனால் இதில் வந்து அதை ஓப்பன்லேயே நம்ம விட்டுருப்போம். இது வந்து ஒரு ஃபுல் நீடில் நம்ம பெரிய லாங் சைஸ் நீடில் ஃபுல்லாக நம்ம சுகர் பீடி எடுத்து அதை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதை தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்படி தான் வந்து பேக் நெக் ஒர்க் இருக்க போது. ஸோ 2 லைன் ஜரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 லைன் லோடிங் கொடுத்துருக்கேன். ஒரு 3mm லைன் கொடுத்து அதில் வந்து நம்ம 1 லைன் கொடுத்து முடிக்கிறோம். ஸோ புட்டாஸ் வந்து இது கொஞ்சம் பெரிய புட்டாஸ், கம்மல் புட்டா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3mm சுற்றி சுகர் பீடு, மேலே ஒரு 3mm, கீழே வந்து 4mm வச்சு 5 பீட்ஸ் வச்சு முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து சென்டரில் 4mm. ஸோ நம்ம ஸ்லீவில் இப்போ பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து நம்ம நெக்குக்கு பண்ண சேம் ஒர்க்கு அந்த 2 லைன் கொடுத்துட்டு இந்த ஜிக்ஸாக்கில் போட்டுட்டு இதில் வந்து ப்ளூ கலரில் கலர் பீட் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு 3 inches 3.5 inchesக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம 3mm ஒரு 4mm லைனும் அதே ஜிக்ஸாக் ஒர்க்கும் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பனில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா அதே ஜும்கா ஒர்க்கும் சின்ன சின்ன டாட்டட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் நம்ம 2 ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கோட கலருக்கு இந்த கலர் பீட்ஸ் இருந்து போட்டேன். ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது கலரில். ஸோ மினிமல் ஒர்க்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ பாடி ஃபுல்லாக நம்ம ஜும்கா டிசைன் வந்து அப்படியே நம்ம புட்டாஸாக போட்டிருக்கோம். ஸோ ஸ்லீவ்லேயும் நம்ம அந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு சென்டரில் வந்து அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து 2 லைன் ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு 1200 rupeesலேருந்து 300க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.